விஜய் கேரவனுக்குள்ள த்ரிஷா இருந்தாங்கன்னு சொன்னீங்களா சொல்லலையா? சொல்லலையா? சொல்ல. இப்போ எடுத்து காமிச்சாங்க. கரூர் சம்பவத்தை விஜய் கேரவனுக்குள்ள த்ரிஷா இருந்தாங்கன்னு நீ எடுத்துக்காட்டு. சரி நான் எடுத்துக்காட்டு. விஜய் கேரவனுக்குள்ள யார் இருந்தாங்க? நம்பர் 1. ஓகே 1 சரியா? விஜய் த்ரிஷா வீட்ல இருந்தாரு. விஜய் வீட்டு த்ரிஷா வீட்டு நாயா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபேன்ஸ் எதுவும் யாரும் குறிப்பிட்டு சொல்லலையா? இல்ல சொல்லலையா? சரி நான் காட்டுறேன். இல்ல நாயா இருந்திருக்கலாம்ல நாங்க சொல்ல. இல்ல நான் காட்டுறேன். இருந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. இல்ல என்ன சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களை வந்து வானவில்லா இருப்பாங்களோன்னு சொல்றாங்கன்னா சொல்றேன் நானு. நான் என்ன சொல்றேன்னா நீ ஒண்ணு கேட்டுக்கோங்க. என்னப்பா இது இருந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. நீ முடிச்சிருப்பா. அதுதான் நான் முடிக்கவே இல்லையா? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீ வந்து அப்படி சொன்னியான்னு கேட்குறேன். இருந்திருக்கலான்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்றத நான் சொல்றேன்னாக்கா அது என்ன கருத்து? சேஃப் ஆகுறியா நீ? அப்போ ஆமான்னு ஒத்துக்கிட்டு வரணும். அதை ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா வந்து என்ன சொல்றீங்கன்னாக்கா நாங்க அப்படி ஒன்றும் சொல்லி எடுத்துக்காட்டுங்க. நீ பேசுற உனக்கு பதிலாக ஒரு விமர்சனம் வருது. நீ மட்டும் பேசுவியா பதில் விமர்சனம் வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் யோசிச்சு பாரு. பேசிட்டியா? இப்போ நான் பேசுவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தலைவர்களை பற்றி பேசுறது தப்பு கிடையாதுங்க. விமர்சனம் அரசியலில் விமர்சனம் வைப்பாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி வந்து நிவேதா பெத்ராஜ் வைஷ்ணவா ஒரு மாடல் வந்துச்சு பார்த்தீங்களா? இன்ஸ்டாகிராமில் வந்து ரீபோஸ்ட்னு எவனோ ஃபேக்காக எடிட் பண்ணி போட்டுத இவரே வீடியோ போட்டார். அப்போ நீ போடுறியே. ஆனால் விஜய் வந்து த்ரிஷா வீட்டில் இருந்திருப்பாரு. அப்போ கேட்க நீ ரீபோஸ்ட்டை போட்டியா இல்லையா? இன்ஸ்டாகிராம் ரீபோஸ்ட். அப்புறம் அந்த மாடலை போட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து கொண்டாடின்னு இருக்காராம் எது மாடலோட. அப்ப நீ பேசும்போது நாங்களும் பேசுவோம். சரி ஓகே விடுங்க. ஒரு இது நான் வந்து எல்லாருக்குமே அட்வைஸ் தான் பண்றேன். இது சண்டையா எடுத்துக்காதீங்க, அட்வைஸ் தான் பண்றேன். தலைவர்களை பத்தி பேசுறது விமர்சனம் வைக்கிறது இயல்பு. எல்லாருமே வைங்க, தப்பே கிடையாது. இருங்க, அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. நம்பர் 2 பர்சனல். இவங்க எப்படி தெரியுமா? பயப்படாதயா, பயப்படாதயா. இவங்க சொல்லி தப்பு இல்ல. திராவிடத்தோட விளக்கத்தை இவங்க தலைவர்களே கொச்சையா சொல்லிருக்காங்க. இப்போ எங்க சொல்லி தப்பு கிடையாது. இல்ல அதெல்லாம் அசிங்கமா இத்தனை மீடியா இருக்குது. இத்தனை மீடியா இருக்குது. இத பத்தி சொல்லு. நான் எடுத்தே கூட காட்றேன் நானே. அத அசிங்கமா சொல்ல வேணாம். இல்ல வேணாம். தெரியாது. வேணாம். இல்ல தெரியாது. எதுவர சரி இப்போ நான் பேசுவேன், நீ பேசுறியா? பாவாடை தூக்கி வேணாம்பா. அசிங்கமா வேணாம். இவங்க பேசுவாங்க. இவங்க வந்து அப்படியே சாக்கடையில ஊர்னவங்க. அத சொல்லு பரவாயில்லைன்னு வைங்க. நம்ம அப்படியே சொல்லவே தேவையில்லை. எல்லாருக்கும் தெரியும் திராவிடத்தோட விளக்கம் என்னன்றதை அவங்க தலைவர்கள் சொன்னாங்கன்றதை எடுத்து நீங்களே போட்டு பாருங்க. நீங்களே இவங்களுக்கு போட்டு டேக் பண்ணி விடுங்க. திராவிடம்னா என்ன? சரி ஓகே. தூக்கி பார்த்தா திராவிடம்னு சொன்னாங்கன்றது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிவேதா கிளம்பிடுறேன். இல்ல இப்போ வந்து ஒரு ஐயா ஒன்னும் இல்லையா ஒரு வர இது படத்தோட ரிவ்யூ தான் ஒரு கம்மியா போட்டுக்கறாங்க. கேளு நிவேதா பெத்ராஜ் சாரி இது உதயநிதி வந்து ஒரு போஸ்ட் போட்டாரு, அதை ரீபோஸ்ட் பண்ணாருன்னு சொன்னாங்க இல்லையா? அதை யாரும் எடுத்து ஏஐ எல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவர் பண்ணிருக்காரு. சரியா? அவர்கிட்ட போய் நீங்க பண்ணீங்களான்னு அவர் பண்ணும்போது இவர் பார்த்தாரா? இல்ல பார்த்தமே. அப்ப நான் த்ரிஷா உள்ள போந்தே பார்த்தேனுவேன். எப்பா உதயநிதி ரீபோஸ்ட் நீ பார்த்தேனா அப்ப த்ரிஷா உள்ள போந்தே நான் பார்த்தேன் தானே சொல்லுவேன். நான் பார்த்தேன். நான் என்ன சொல்றேன்னா ஏங்க அரசியல் நாங்களும் ஆதாரத்தோட தான் போட்டோம். நாங்களும் ஆதாரத்தோட தான் போட்டோம். எங்களுக்கு சோர்ஸ் சொல்லிச்சு. உனக்கு வந்து உதயநிதி போட்டாருன்னு சொல்லிச்சுல. உதயநிதி போட்டாருன்னு சொல்லிச்சுல. உதயநிதி போட்டாருன்னு சொல்லிச்சுல. த்ரிஷா இருந்ததாக இவங்க சொல்றாங்க இல்லையா? நீ பாத்தியா? இவர் உதயநிதி போஸ்ட் போட்டதை இவர் பார்த்தாரா? உதயநிதி ரீபோஸ்ட் பண்ணதை எடுத்து ஒரு வீடியோ விளக்கம் அது ஃபேக்கா செட் பண்ணதுன்னு தெரியாதா உனக்கு? இவங்க என்னடா பண்ணுவாங்க? இவனுங்க பண்ணானுங்கன்னா நல்லது. இவங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இவங்களோட பாலி நண்பர்கள் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க போட்ட வீடியோல தளபதி விஜய் அவர்கள் முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு மாலை ஒண்ணு போட்ட மாதிரி அந்த மாலையை ஏஐன்னு மாத்துறவங்க இவங்க. சரி அந்த மாலை போடும்போது இல்ல எல்லாத்தையும் ஏஐன்னு மாத்திடுறாங்க. அண்ணே நல்ல டிஆர்பி வாங்குறேன் த்ரிஷாவா பெத்ராஜா அந்த மாதிரி இழுக்க யாரும் கூடாதுன்னு தான் சொல்றாங்க. அரசியலா பேசு கருத்தியெல்லாம் வைங்க. சரியா? நம்பர் 1ங்க தெளிவா பேசிக்கலாங்க. நம்பர் 1 ஏங்க நம்பர் 1 சரிங்க. அவர் வந்து டிஎம்கே பத்தி பேசுறாரு, நாங்க விஜய் பத்தி பேசுறோம். ஓகே டார்கெட் க்ளோஸ். நான் இவரை பத்தி ஒரு ஆளா கூட இது வரைக்கும் மச்சது இல்ல. இது வரைக்கும் நான் பத்தி ஒரு வீடியோ போட்டேன்னா நீ பெரிய ஆளுங்க போடு. என்னை பத்தி வீடியோ போடு. பேச முடியா? நானயா கண்ணாடி போட்டு அழுதுறேன். நானயா கண்ணாடி போட்டு அழுதுறேன். நான் பேசுறேன். அது என் பிராண்ட். உன் சொட்ட தலையில வெயில் அடிக்கிற மாதிரி என் கண்ணுல வந்து அப்படிதாகல. எந்ததா தோப்பா நான் அவங்க தலைவர் மாதிரி தோப்பா போட்டுலாம் சுத்தல. பாப்பா நான் கேப்பா போட்டுக்கறேன். இரு நான் கேப்பா போட்டுக்கறேன். கண்ணாடி பாருங்க சொல்லு. இங்க பாருங்க. இங்க பாருங்க. பாத்துக்கோ அழுறனா பாத்துக்கோ. ஓகே இப்போ சரி கேளுங்க முடிங்க. இல்ல பாரு நாயா முடிங்க. ஐயோ இதாயா நானே. இப்போ வந்து நான் என்ன சொல்றேன் ஏங்க நான் ஒன்னு சொல்றேங்க. திருப்பி இந்த கதைக்கே வரேன். சமூக வலைத்தளத்தில் விமர்சனம் செய்வது தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அரசியல் தலைவர்களை பேசிக்கோங்க. இப்போ சமூக வலைத்தளம் எப்படி ஆயிடுதுன்னா இண்டிவிஜுவல் அட்டாக் போயிடுறாங்க. இவர் வந்து ஒரு பொண்ணை பற்றி பேசியிருக்காரு, அந்த பொண்ணு இவரை பற்றி அசிங்கமாக பேசுது. இது வந்து தேவையில்லாது தானே. தலைவர்களை விமர்சனம் பண்ணிக்கோங்க. அதுங்க தலைவர் கண்டு கூட மாட்டாங்க. இப்போ உதயநிதி ஒரு கேள்வி நல்ல
பேச விடுயா. நான் நல்லது சீமான் வந்து கட்சி தலைவர், சாட்டை யார்? நீ சாட்டையை பத்தி பேசுறப்போ நீ சாட்டை தலைவர்களை பத்தி பேசுங்கன்னு சொல்ற, சாட்டையை பத்தி நீ ஏன் பேசுற? ஏங்க அவர் கொள்கை ஏங்க ஒரு நிமிஷம் அவரு போஸ்டிங்ல இருக்காருப்பா, பெரிய போஸ்டிங்ல இருக்காருப்பா. இப்ப நீங்க உதயநிதி பத்தி மட்டுமா பேசுறீங்க, மினிஸ்டர்ஸ் பத்தி பேசுறீங்க, எல்லாரும் பத்தி பேசுறீங்க. கட்சிக்கார் நான் ஆதவர்ஜுன பத்தியும் பேசுவாங்க. ஒரே நிமிஷம் ஏங்க நான் முடிச்சிருங்க. இண்டிவிஜுவல் அட்டாக் போகும்போது அது வந்து இண்டிவிஜுவலாக மாறி போகுது. அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு இப்போ இவர் இருந்தார், நான் இவ்வளோ வருஷம் பேசுனதில்லை. இன்னைக்கு வந்து பேசுவதற்கான காரணம் என்ன? நாளைக்கு இவர் மூஞ்ச பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகும், அவருக்கும் அதே மாதிரி என்ன டென்ஷன் ஆகும். ஸோ இண்டிவிஜுவலாக அட்டாக் பண்ணக்கூடாது. தலைவனை விமர்சனம் பண்ணிட்டு தலைவனோட போங்க. அன்வான்டட் நீ பேசுறதுக்கு ஒரே காரணம் உதயநிதி வந்து ரீபோஸ்ட் பண்ணதுக்காக எங்க ஒரு கைது நடந்துச்சு சொல்லுங்க. உதயநிதி இருங்க உதயநிதி நிவேதா பெத்துராஜ வந்து யாரோ பேசிட்டாங்கன்ட்டு எங்கன்னா அரெஸ்ட் பண்ணாங்களா? எங்கன்னா அரெஸ்ட் பண்ணாங்களா? பாருங்க இல்ல இவங்க சொல்றாங்க இல்லையா நிவேதா பெத்துராஜ பத்தி இல்ல நான் சொல்லிடுறேன். ஐயா இரு ஒரு தலைவா அன்னைக்கு தராதர இல்லாம தான் யாரையும் பண்ண கூடாது. மத்தபடி அவங்க ஊழல் குற்றச்சாட்டு எடுத்து பேச கிடையாது. அத பேசி உன்னை அரெஸ்ட் பண்ணாங்களா? என்ன அரெஸ்ட் பண்ணாங்களா? நீங்க என்ன இன்டைரக்டா அரெஸ்ட் பண்ணாங்களா? என்ன இன்டைரக்டா உன்னை அரெஸ்ட் பண்ணாங்களா? என்ன இன்டைரக்டா பண்ணாங்க? நான் என்னன்னா கேளுங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு ஒண்டி சொல்லுங்க. கருத்தா பாருங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. ஊழலை பத்தி பேசுறதுக்காக ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க, எங்க இருக்கு காட்டு. யார் அரெஸ்ட் பண்ணா? ஊழலை பத்தி பேசுறதுக்காக சொல்லுங்க. ஐயா ஒண்ணுமே இல்லையா? கரூர் விவகாரத்துல ஐயா கரூர் விவகாரத்துல கைது பண்ணாங்கல்ல, எதுக்கு கைது பண்றாங்க? கரூர் விவகாரத்துல நான் சொல்லிடுறேன். 41 பேர் கொன்ற விஜய்னு இதை இவங்க சொல்ல விஜய் கொண்டாருன்னு சொல்லிட்டு உயிரோட வா குணமா போன்ல இவங்க மக்கள் இல்ல முரசு பத்திரிகையில இவங்க எடுத்து போடலையா? அப்ப இவங்க பண்றது அவதூறு இல்லையா? இன்னும் வழக்கு நீதிமன்றத்துல இருக்குது. வழக்கு நீதிமன்றத்துல இருக்குன்னு நீ ஏன் பேசுற? நாங்க பேச கூடாது, நீ பேச கூடாதுல. நீ மட்டும் பேச, நாங்க மட்டும் பேச கூடாதா? நான் என்ன சொல்றேன்னா அவதூறு நான் வந்து தப்பா பேசிட்டு இருக்கீங்க. திருப்பதியில ஒரு 100 பேர் செத்தா மலையில, யார் மேல கேஸ் போட்டாங்க? இல்ல இதா தெரியுமா? இல்ல இது சொல்றேன். ஒரு இவரு வந்து அல்லு அர்ஜுன் போய் செத்து பண்ணாரு. அல்லு அர்ஜுன் சொன்னியா? நீ தனிப்பட்ட விதத்துல இவர் தான் காரணம்னு சொன்னியா? வித்தியாசம் தெரியல, அவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லு. இப்போ நீ ஒருத்தர் ஒரு கிரௌடு கூடுது ஒரு கிரௌடு கூடுது இறந்து போயிட்டாங்க, இவங்க தான் காரணம்னு சொல்லுவீங்களா? இல்ல ஒரு வழக்கு கொடுத்தாச்சு இல்ல, நீதிமன்றத்தில் இருக்குல்ல, எங்களை சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்லக்கூடாதுல்ல. அப்ப நாங்க மட்டும் சொல்லக்கூடாது, அப்ப கைது பண்ணி அதுக்கு பேர் அடக்குமுறை இல்லாம வேற என்ன? அப்புறம் பண்ண கூட என்ன இப்ப பேசிட்டியா ப்ரோ? இங்க பாருங்க, கரூர் சம்பவத்துல அவதூறு தான் பரப்பக்கூடாது. இப்போ 41 பேர் இறந்துருக்காங்கன்னா அந்த 41 பேருக்கு உள்ள போய் இப்படி பேசினா இப்ப கலாய்க்க தான் செய்யும். 41 நீ கொண்டு போயிட்டு சரி இரு, நான் இரு முடிகிறேன். 41 பேர் தலைவா, நீ இரு தலைவா, கேமராவை தள்ளி விடாத, 41 பேர் இறந்து போயிருக்காங்கன்னா 41 பேர் இறந்து போயிருக்காங்க. இங்க வரேன், நீ மத்தவன் சேனலை ஏன் தத்து விட்டுற? நீ உன் டிஆர்பி ஏத்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இரு, அவன் தோல் மேல கை வைக்காதப்பா. அதான் சொல்றோம் நாங்களும். அரசியலா நீ விமர்சனம் வை, தப்பு கிடையாது. இப்போ கூட சொல்றோம். சார் ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன், நீ அப்புறம் பேசு. ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஐயா நான் முடிச்சிடுறேன். ஐயா ஒரு நிமிஷம் அதான் சொல்றேன். இல்ல அவர் பேசிட்டோ இருப்பா. ஆனா நீ மைக்கை குத்துற, மைக்கு நான் புடிச்சிரேன். கூட நீ கேக்குற கேள்வியில பதிவு நான் அவ்வளவுதான் நான் பாத்துக்கிறேன். ஒருத்தர் இருப்பா, ஒருத்தர் பண்ணி எல்லாம் டென்ஷனா எப்படி போவீங்க? இவரு இல்ல ஒரே ஒரு இருப்பா. எப்பா ஒரே நிமிஷம் இருப்பா, நான் சொல்றது கேட்டுக்கோ. இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா எங்களை எப்படி பர்சனலா பேசுறீங்கன்னு, நீ வந்து பண்றதுல தவறு, இந்த மாதிரி பேசாதன்னு சொன்னா நீ ஏத்துப்ப. உன்னை பர்சனலா வானவில்னு சொல்றது உனக்கு கோவம் வருதுன்னு நீ சொல்றல. உன்னை பொட்டன்னு சொல்லும்போது கோவம் வருதா இல்லையா? உன்னை பொட்டன்னு உன் வீட்ல இருக்கிறவங்க அம்பரியா? போ உன் வீட்ல இருக்கிறவங்களுக்கு அம்பரியா? உன் வீட்ல இருக்கிறவங்களுக்கு அம்பரியா? வானவில் இல்லன்னு ப்ரூவ் பண்ணல, வானவில் இல்லன்னு ப்ரூவ் பண்ணல. உன் வீட்ல இருந்து யாருன்னு அம்பரியா? உன் வீட்ல இருந்து யாருன்னு அம்பரா? டேய் உன் வீட்ல இருந்து யாருன்னு அனுப்புறா? வானவில்ன்றல. இப்போ இவரை பொட்டன் நாங்க சொல்லுது இல்ல, ஆனா இவர் வானவில்ன்றாரு. அவங்க வீட்ல இருந்து யாருன்னா அனுப்ப சொல்லுங்க. வீட்ல இருந்து யாருன்னா அனுப்ப சொல்லுங்க. வீட்ல இருந்து யாருன்னா அனுப்ப சொல்லுங்க.
violence ஆகும். இருப்பா. இதுதான் violence ஆகும். இதுதான் violence ஆகும். இதுதான் violence ஆகும். பேசுறாலே violence பண்ணணும்னு நினைச்சா violence ஆகும். என்ன தெரியுமா இதுதான் இப்போ இததான் சொல்லுது அன்வான்டடா பேசுறது இதுதான் அன்வான்டடா பேசுறது இதுதான் இவர் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போறாரு இவர் ஆட்டோமேட்டிக்கா உள்ளதா போறாரு ஏன்னா பேசுறது ஃபுல்லா அசிங்கமா பேசுறது அவதூறா பேசுறது தப்பா பேசுறது யாரு எங்க வீடியோல ஒரு அசிங்கமான வார்த்தை இருந்தா என்ன கேளுங்க இவர் வீடியோல எடுத்து பாருங்க ஃபுல்லா அசிங்கமான வார்த்தை பொம்பளைங்களே வச்சு கிழிக்குது இவரை பொம்பளைங்களே வச்சு